சாப்பாடு வந்துருச்சா? இல்ல மேடம், இன்னும் வரல. என்ன சாப்பாடு இன்னும் வரலையா? ஆமா சார். என்னம்மா? இருங்க, ஃபோன் பண்றேன். பாக்கியா? வந்துட்டு இருப்பாங்க போல இருக்கு, அதான் ஃபோன் எடுக்கல. வந்துருச்சுங்க. ஓகே. வணக்கம் ஐயா. வணக்கங்க. சாப்பாடு வந்துருச்சு. ஓ ஓகேங்க. பாக்யா எங்க? வாடி ராசாத்தி புதுசா இளசா புதுசா போவோம் வாடி வாலாட்டி தனியா புரியா தனியா திரிவோம் ஊரே யாருன்னு கேட்டா ஏய் உன் பேர மைக்கு செட்டு போட்டு உரிமை காட்டு 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 ராசாத்தி 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 வாடி ஏ வாடி அடவாடி ராசாத்தி வாடி ராசாத்தி. வாமா. மாமா சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வாங்க. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க, கரெக்ட் டைம் தான் வந்திருக்கீங்க. எல்லா சாப்பாடும் வந்துருச்சா? அம்மா, நீ இதெல்லாம் ரெடி பண்ண சொல்லு. நான் உள்ள போய் மத்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன? வாங்க போலாம். நான் சொன்ன வேலை முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சது சார். பாக்கியா? workers வந்துட்டாங்கல்ல? எல்லாத்தையும் இறக்கிடலாமா? டைம் ஆயிடுச்சு. டைம் வேற ஓகே ஆயிடுச்சு. சார். மேடம். எங்க ஆளுங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே மேடம். வாங்க போங்க. மாமா, வாங்க. எல்லாத்தையும் இறக்கலாம். வாங்க வாங்க வாங்க. பாக்கியா? பாத்து. இது வரேன் இங்க மேடம். வாங்களேன். மாமா பாத்துக்கோங்க. அதை இப்படி கொடுங்க. சொல்லுங்க மேடம். பாக்யா, இவங்க எல்லாரும் உங்ககிட்ட வேலை செய்யறவங்களா? மெதுவா எடுத்து வைங்க. பாத்துக்கா. எப்பா அதை எடு. அந்த பெரிய பாத்திரத்தை எடுப்பா. ஆமா மேடம், ஓ என்கிட்ட வேலை பாக்குறவங்க தான். பரவாயில்லையே. சரி, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். சரிங்க மேடம். பாத்து இறங்குங்கப்பா. சிந்தாம சிதறாம இறங்குங்க. பெரிய டவரா பாத்து. பாக்கியா? மாமா எல்லாத்தையும் இறக்கி வச்சாச்சு. மத்த வேலையெல்லாம் நீ பாத்துக்கோ. நான் அப்படி கிளம்புறேன். அண்ணே, எப்படி போவீங்க மாமா? நான் ஒரு ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேம்மா. நீ பாத்து பத்திரமா வா. வட்டா? சரிங்க மாமா. பாத்து. சரிம்மா. நல்ல வேலை, டயத்துக்கு கொண்டு சேர்த்துட்டோம். ஆமாக்கா, நீங்க கிளம்புங்க. சரிங்க மேடம். நம்ம உள்ள போயிடலாமா? சரிக்கா. சரிங்கம்மா, வாங்க. வாங்க. சர்வ் பண்றதுல நீங்களே பாத்துப்பீங்களா? பாத்துப்போம் மேடம். என்னதான் ஆர்டர் கொடுத்தாலும் கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்து சேர்ப்போமா இல்லையான்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுல்ல? பரவாயில்ல, டைம்க்கு கொண்டு வந்துட்டீங்க. ஆமா, சாப்பாடு டேஸ்ட் நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும் மேடம். உங்க கைப்பக்குவம் நல்லா இருக்கும்னு தான் இந்த ஆர்டர் உங்களுக்கு கொடுத்தேன். இப்ப நிறைய பேர் சேர்ந்து சமைச்சிருக்கீங்க. அதே கைப்பக்குவம் இருக்குமாமா? அதெல்லாம் கவலைப்படாதீங்க சார், நம்பிக்கையோட இருங்க. அதே டேஸ்ட் கண்டிப்பா இருக்கும். நான் சொன்ன அளவுல தான் இவங்க எல்லாரும் சமைச்சு கொடுத்துருக்காங்க. என் ஃபேக்டரியில நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க. அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாதான் பணம் தருவேன். அப்படி இல்லைன்னா பேமெண்ட் கிடையாது. சர்விங்ல குறை இருக்கக்கூடாது. ஓகே? சரி, நீங்க எல்லாம் ரெடி பண்ணுங்க, பார்க்கலாம். அக்கா, என்னக்கா அவர் இப்படி சொல்லிட்டு போறாரு? என்ன பாக்யா, நல்லா இல்லனா பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் சொன்ன மாதிரி தானே சமைச்சிருக்கீங்க. நீங்க எல்லாரும் போய் அந்த இடத்துல பாத்துக்கோங்க. சரியா? சரி பாக்யா, நாங்க ரெடி பண்றோம். வாங்க எல்லாரும். போங்க. மா, கவலைப்படாதீங்கம்மா, நல்லதே நடக்கும். அக்கா, ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒன்று பண்ணியிருக்கோம். ஒருத்தர் இட்லி பண்ணியிருக்கோம், ஒருத்தர் சட்னி பண்ணியிருக்கோம், ஒருத்தர் சாம்பார் பண்ணியிருக்கோம். நல்லா வந்திருக்கும்ல?
நாம சொன்ன மாதிரி தானே அவங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க. நல்லாதான் இருக்கும் செல்வி. ஏக்கா ஏதாவது ஒண்ணு நல்லா இல்லைன்னா அவர் காசு கொடுக்காம போயிட்டா என்னக்கா செய்யறது? ஐயோ, அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. இங்க பாருக்கா, அவர் ஏதாவது நல்லா இல்லாம காசு கொடுக்காம விட்டாருன்னு வையி, அந்த போராளுகளே பொம்பளைங்க அவளுங்க நம்மள கொத்தி குழம்பு வச்சிருவாளுங்க பாத்துக்க. அக்கா, ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. நல்லதா இருக்கும். வாங்க போலாம். வா அமிர்தா. ஏண்டி வந்துட்டாங்கம்மா. ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாமா? பின்னாடி எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் அவங்களுக்கு பரிமாறுறாங்க? சார், எங்க ஆளுங்க இருக்காங்க சார், அவங்க பாத்துப்பாங்க. ஓ, வெரி குட், சூப்பர். நாம சாப்பிடுவோமா? ம், சர்வ் சாப்பிடுங்க. பண்ணுங்க. ஓகே கொண்டு வாங்க. ம். நல்லா இருந்தாதான் காசுன்னு சொல்லியிருக்கிறாரு. அக்கா, நல்லாதான் இருக்கும். நீங்க அதே சொல்லிட்டு இருக்காதீங்க. அக்கா போச்சு, சாப்பாடு நல்லா இல்ல போல. அவங்க மூஞ்சி சரியில்லை பாரு. அக்கா சும்மா இருங்க அக்கா. ஐயோ, என்னாச்சுங்க? என்னன்னு தெரியல, கிராம்பு. ஓ, ஏக்கா சாப்பாடு நல்லா இல்ல, பணம் தர மாட்டேன்னு சொன்னா என்னக்கா செய்வ? எப்படிக்கா எல்லாருக்கும் பணம் கொடுப்ப? அக்கா சும்மா இருங்க அக்கா. சும்மா டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க. பன்னீர் சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா, சூப்பர் சூப்பர். இன்னும் கொஞ்சம் வைங்கம்மா. இன்னும் கொஞ்சம் கேக்குறாங்கம்மா. நல்லா டேஸ்டா பண்ணிருக்காங்கம்மா. போதும் போதும். மேடம், உங்களுக்கு இல்ல எனக்கு போதும். கோதுமை பரோட்டா நீங்க சாஃப்டா இருக்கும்னு சொன்னப்ப நான் நம்பவே இல்ல. சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பர். வெரி நைஸ் டேஸ்ட். எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியாப்பா நடந்துச்சு? ஆமாமா. சொல்லு எழில். அப்படியே நல்ல காமெடிப்பா. நீ சொல்றதெல்லாம் கேட்டா சிரிப்பா வருது. வா மத்தா, வாமா. அப்படியா? அப்படி ஒரு சம்பவத்தை நான் பார்த்ததே இல்ல. 3 பேரோட சிரிப்பு சத்தம் தெரு வரைக்கும் கேக்குது. ஏங்க கேக்கட்டுங்க, அதுல என்ன இருக்கு?
நீ என்னம்மா சீக்கிரமா வந்துட்ட? காலேஜ் ஃபங்க்ஷன் சீக்கிரமா முடிஞ்சிருச்சுப்பா. ஆ, வெயில்ல வந்திருப்பீங்க. நான் போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா? இல்லங்க, வேண்டாம். அப்படியா? என்னால சிரிப்பா அடக்கவே முடியலப்பா. சரி. ஆமாமா. நீ சொல்றது அட, நிஜமா ஆமாமா. பொசுக்குன்னு கரண்ட் போயிடுச்சு. நீ சொன்ன காமெடி அப்படியே படத்துல வந்திருக்கு. எப்படி காப்பி அடிக்கிறாங்க பாத்தியா? போன்ல சார்ஜ் இல்ல, அதான். என்னம்மா? இல்ல, போன்ல சார்ஜ் இல்லப்பா, அதான். நீ இந்த விஷயத்த சொன்னதுல அம்மா, இருந்து இந்த எனக்கு நினைக்கிறப்ப சிரிப்பா வருதுன்னா பாத்துக்க. ஆ? ஏம்மா சாப்பிடல? பசிக்கலப்பா. ஏமா சாப்பிட? இருக்கட்டும்மா. என்னம்மா இவ்ளோ நேரம் சிரிச்சிட்டு இருக்கீங்களே, என்னதான் நடக்குது? இந்த தம்பியோட முடியலம்மா. ஒரே காமெடியா பேசுது. சிரிச்சு சிரிச்சு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு தெரியுமா இந்த மாதிரி? ஆ, ஏங்க போய் சாப்பிடுங்க. நேரத்துக்கு சாப்பிடாம இருந்தா அப்புறம் ஒல்லி ஆயிட போறீங்க. ம். உடம்பெல்லாம் அப்புறம் வீக் ஆயிடுங்க. போய் ஒழுங்கா சாப்பிடுங்க போங்க. பசிச்சா நான் சாப்பிட்டுக்கிறேன், விடுங்க. ஆ ஆ ஓகே சரி. அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. சரிப்பா, பத்திரமா வண்டியை ஓட்டிட்டு போ. ஆ சரிப்பா. அப்புறம் நீங்க ஹாஸ்பிடல் போக வேணாம். நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன், சரியா? ஆ சரிப்பா. என்ன ஹாஸ்பிட்டல்? சாப்பாடு சரியா ஜீரணம் ஆக மாட்டேங்குதுமா. நைட்லாம் தூங்க முடியல. அதான் தம்பி கிட்ட சொல்லியிருந்தேன். ம். தம்பிக்கு ஒரு டாக்டரை தெரியுமா, கூட்டிட்டு போறேன்னு சொல்லிச்சு. என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையேப்பா. ஏங்க எல்லாமே உங்ககிட்ட சொல்லணுமாங்க? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஃப்ரீயா விடுங்க. அப்பா வரேன்ப்பா. அம்மா வரேன். போயிட்டு வா. போயிட்டு பாருங்க. வாப்பா. ம். அம்மா நான் வந்துடுறேன். ஆ, நல்ல பையன்ல. ம். எப்பா ஏங்க சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்குதுங்க. 4-5 நாளா அம்மா கூட சேர்ந்து சரியான வேலை போல இருக்கே. முகத்தை பார்த்தாலே தெரியுது. போய் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. இல்ல, கொஞ்சம் வேலை இருக்கு. ஏங்க வேலையெல்லாம் அப்புறமா செஞ்சுக்கலாங்க. போய் முதல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நான் பாத்துக்கிறேங்க. ஏங்க என்னத்துங்க பார்த்துப்பீங்க? உங்களால ஒண்ணுமே பார்த்துக்க முடியாது. சொல்றத கேளுங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. புரியல, என்னால என்ன பாத்துக்க முடியாது? ஹலோ, நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க. இத்தனை நாளா என்ன நான் தானே பாத்துட்டு இருக்கேன். என்ன மட்டும் இல்ல, எங்க அப்பா அம்மாவையும் நான் தான் பாத்துட்டு இருக்கேன். இவ்வளோ நாள் நீங்க பார்த்துக்கிட்டீங்கல்ல, இனிமே நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க தானே சொல்றேன். எல்லாமே நான் பார்த்துக்கிறேங்க. விடுங்க. என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க என் ஃப்ரெண்டு தான். எனக்கு நிறைய ஹெல்ப் பண்றீங்க, இல்ல நான் சொல்லல. ஆனா அதுக்காக நீங்க இல்லனா இங்க எதுவுமே இல்லைங்கிற மாதிரி நடந்துக்க வேண்டாம். ப்ளீஸ், ஃப்ரெண்டா மட்டும் இருங்க. ஏங்க சாரிங்க, நான் எதுவும் தப்பான அர்த்தத்திலான ஒன்றும் சொல்லலை. சரி, பத்திரமா போங்க. என்னம்மா போயிட்டா எழுது. ம். வாங்க. வணக்கம் சார். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமா மேடம், வந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓ,
இல்ல மேடம், இப்போதான் வந்தோம். சாப்பாடெல்லாம் சூப்பர்மா. நான் உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கும்போது எப்படி இருக்குமோன்னு பயந்தேன். ஆனா நீங்க சூப்பரா கலக்கிட்டீங்கம்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. கண்ணன் மேடம் இங்க வாங்க. வரேன் மேடம். சொல்லுங்க மேடம். இவங்க கொடுத்த பேமெண்ட் லிஸ்ட் உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்கு மேடம். இமிடியேட்டா அக்கௌண்ட் டீடைல்ஸ் வாங்கி இவங்க அக்கௌண்ட்ல பணத்தை போட்டுருங்க. சார் அது வெறும் ஒயிட் பேப்பரா இருக்கு சார். இவங்க கம்பெனி பேரு அட்ரஸ் எதுவுமே இல்லை சார். எப்படி சார் பே பண்றது? அது இல்லைன்னா விடுங்க. பணத்தை முதல்ல அவங்க அக்கௌண்ட்ல இமிடியேட்டா போடுங்க. ஓகே சார். உங்க அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்துரும் பாக்கியா. தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ சார். சரி நாங்க வரோம். சரிங்க மேடம். இட்ஸ் ஓகேமா. பேமெண்ட் செட்டில் பண்ணுங்க. ஓகே சார். வரோம். ஏங்க 2,75,000 தானே பில் கொடுத்தீங்க? ஆமா சார். ஆனா சார் வந்து 3 லட்சமா உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு. என்ன? 3 லட்சமா? தேங்க்யூ சார். பரவாயில்லம்மா. நாளைக்கு உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். நான் வரேம்மா. அக்கா. சந்தோஷமா இருக்குக்கா. சரி வா போலாம். வா. ஃப்ரெண்டா மட்டும் இருங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? என்னடா ஒரு மாதிரியா இருக்க? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தாத்தா, பாட்டி எங்க? ஆளே காணோமே. அவ ரூம்ல இருக்காடா. ஓ, ரூம்ல என்ன பண்றாங்க மாமா? அவ போன்ல பிஸியா இருக்கிறா. லாங் கால் பேசிக்கிட்டே இருக்கிறா. இந்த ஆர்டர் நீ எப்படி பண்ண போறேன்னு அவளுக்கு சந்தேகமாவே இருந்துச்சு. ஆனா இப்ப அவளுக்கு ஒரு சந்தோஷம் தெரியுமா? அத்தை வந்து நான் சரியா பண்ண கூடாதுன்னு நினைக்கல மாமா. நான் தப்பா பண்ணிட கூடாதுன்னு பயந்தாங்க, அவ்வளவுதான். அத சொல்லுமா. எள்ளு மாமா இல்லனா நான் அவ்வளவுதான் தெரியுமா? மாமா தான் என் கூடயே இருந்தாரு. நான் தான் பார்த்தேனேம்மா. ஹேய், நான் அவளுக்கு ராமருக்கு அணில் மாதிரி தான் கூட இருந்தேன். ஆனா செஞ்சது பூரா அவதான். இல்ல மாமா, நீங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் உண்மைதானம்மா? பண்ணீங்க. அப்படி சொல்லாதீங்க மாமா. வா செல்வி. மறுவழியில சந்திராக்காவை பார்த்தேன். ம். சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னா மட்டும் போதுமா, பணம் தர வேணாமான்னு கேக்குது. ஏன் செல்வி, பணம் தராம பாக்கி என்ன ஓடியா போறா? கொடுத்துடலாம் செல்வி. பாதி பேருக்கு நானே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். எல்லார் நம்பரும் என்கிட்ட இல்லல்ல. எல்லாருக்கும் நாளைக்கு பணம் கொடுத்துடலாம். நானும் அப்படிதாக்கா சொல்லிட்டு வந்தேன். டேய் எழிலு, நாளைக்கு கொடுத்துடலாம் இல்லடா? கொடுத்துடலாமா? காலையில போயிட்டு பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துடலாம். இல்லனா எல்லாரோட அக்கௌண்ட் நம்பரையும் வாங்கி அவங்க அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு விட்டுறலாம். இல்ல தம்பி, பணத்தை கையில கொடுத்தாதான் சரியா வரும். ஆமாண்டா எழிலு, எல்லாரும் அம்பிட்டு வேலை செஞ்சிருக்காங்க. பணத்தை கையில பார்த்தா தானே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆமாடா, எனக்கே மொத்த பணத்தையும் கையில வச்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. என் அக்கவுண்ட்ல இவ்ளோ லட்சம்லாம் வரும்னு நான் எப்படா நினைச்சிருக்கேன் சொல்லு. என்னால இப்பவும் நம்பவே முடியலடா. இந்த மொத்த லட்சத்தையுமே ஒரு நாள் ஃபுல்லா உன் அக்கவுண்ட்ல வைக்கணும்னு ஆசைப்படுற. நாளைக்கு நீ எல்லாருக்குமே கொடுத்துடலான்னு வேற சொல்ற. போடா நீ, கிண்டல்லாம் பண்ணாத. தப்பே இல்ல பாக்கியா, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க நீ. அமிர்தா கிட்ட பேசணும்னு நினைச்சேன், போன் போட்டு தாடா. மா, ஏய் என்ன யோசிச்சுட்டு இருக்க? போன் போடு. இருமா, போன் எடுக்கணும்ல. ஏக்கா, உன்கிட்ட தான் அமிர்தா நம்பர் இருக்குல்ல, நீ போன் போட்டு பேசு. ஆமால, நானே போட்டுக்கிறேன்ப்பா. வேண்டாம். சொல்லுங்கம்மா. ஹலோ அமிர்தா, நாம செஞ்ச வேலைக்கு
பணம் வாங்கியாச்சுமா. சூப்பர்மா. மொத்தமா நம்ம கேட்ட பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க தெரியுமா? அவங்க நம்ம செஞ்ச வேலையில ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. நீங்க தான் கலக்கிட்டீங்களே, கூடவே இருந்து பார்த்தனே. நீ எல்லாம் இல்லனா இது எதுவுமே இல்ல தெரியுமா? அப்புறம் அமிர்தா, உன்னோட பணத்தை நான் நாளைக்கு தந்துடுறேன், சரியாமா? மெதுவா கொடுங்கம்மா. அத சொல்றதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். சரிங்கம்மா. அமிர்தா இங்க வாமா. சரி சரி இரு, எழில் கிட்ட போனை கொடுக்கறேன். ஓகேம்மா. இந்தடா குடிடா. ஏன்? ஆ. செல்வி வா, உள்ள வேலை இருக்கு. ஹலோ. குடுக்கா. சொல்லுங்க அமிர்தா.